ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி விஜய் அவர்களோட நாகை திருவாரூர் அந்த பிரச்சாரம் தான் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சென்னையிலேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து வந்துருவாங்க. இப்போவே வந்து நாகப்பட்டினத்தில் வந்து க்ரௌடில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து வர்றதுக்காக வந்து எல்லாமே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து போன வாட்டி திருச்சிலையுமே வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 மணிக்கு வந்து அவங்க வர்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் திருச்சியில் வந்து காலையில் 7 மணி 8 மணிக்கே வந்து ரொம்ப கும்பல் வந்து ஆரம்பிச்சிச்சு. போக 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 திருச்சி வந்து எந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம போன வாரமே நம்ம பார்த்துருப்போம். ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 4-5 கிலோமீட்டர் கடந்து வர்றதுக்கே வந்து அவ்வளோ மணி நேரம் ஆச்சு. எல்லாமே வந்து அந்த விஜய் அவர்கள் அந்த வாகனத்தை வந்து எல்லாமே க்ரௌடு ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து நீங்கள் வந்து அந்த விஜய் அவர்கள் வர வாகனத்துக்கூடே வந்து வரக்கூடாது, வழி மறிக்கக்கூடாது, மறுபடியும் வந்து வெடி வெடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து கொடி கட்டக்கூடாது, யாருமே வந்து அமைதியை வந்து கிளஞ்சி போயிடணும், வாகனத்து மேலே வந்து ஏறக்கூடாது, பொது சொத்தை வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுமாதிரி பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவுமே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதிமுறைகளோடு வந்து இந்த வாட்டியுமே வந்து பிரச்சாரத்தை வந்து அதை சுற்றி நடக்கிற விஷயத்தெலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து நாகையில் அந்த திருவாரூரில் வந்து அந்த நாகை மாவட்டத்தில் வந்து அந்த ஏரியாவில் எந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மின்தடையாக அந்த மாதாந்திர மின்தடை பண்ணுவாங்கள்ல. பட் ஆனால் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால அதையுமே வந்து இன்றைக்கி கேன்சல் வந்து பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போவே வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து சென்னையில் வந்து ஃப்ளைட் ஏறுறது வந்து விஜய் அவர்கள் ஃப்ளைட் ஏறுறது வந்து இப்போயே வந்து லைவ் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போயே வந்து ஒரு 10,000 பேர் கிட்ட அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி நாகைக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளாட்டியுமே வந்து இங்கே வந்து ஒரு பெரிய கும்பலாக ஆகிடும் அப்படின்றாங்க. இன்றைக்கி வந்து நாகை திருவாரூர் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல வந்து பிரச்சாரத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி வந்து திருச்சியில் வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து ஆச்சு. அந்த ஏர்போர்ட்லேயே வந்து எல்லாமே நுழைஞ்சிட்டாங்க. அதுலேயுமே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆச்சு. இன்னொன்று என்னென்னா வந்து திருச்சியில் வந்து காலையில் ஒரு 10:30 மணிக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது 10:30 மணிக்கு நடக்கவே இல்லை. ஏன்னா நம்மளுமே வந்து போயிருந்தோம். கிட்டத்தட்ட நம்மளுமே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த சேனலில். காலையில் 8 மணிக்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து குமிஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து 10:30 மணிக்கு தான் வர்றதா இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த மரக்கடைக்கே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு 4-5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அந்த பஸ்ஸு ஃபுல்லாக பின்னாடி வந்து எல்லா மக்களுமே நின்று அந்த பஸ்ஸு நெடுக வந்தனால வந்து விஜய் அவர்களால் வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்து வர முடியல. அதனால் அவர்கள் வந்து பெரம்பலூர் கூட போக முடியல அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆச்சு. இந்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா வந்து பெரம்பலூருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு நாள் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வர மக்கள் வருத்தப்படாதீங்கன்றதையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பெரம்பலூரில் வந்து சாயங்காலம் போக வேண்டியது. ஆனால் 11 மணி வரையும் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவரால் போக முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வந்து இங்கே திருச்சியிலே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ மக்கள் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, அவரால் பெரம்பலூர் வந்து தனியாக ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூருக்கு வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு நாள் ஒதுக்கி பெரம்பலூரில் வந்து மக்களை சந்திக்கிறேன் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த பிளான் பண்ண மாதிரி வந்து சாட்டர்டே வந்து நாகை திருவாரூர் அப்படின்ற இடத்துல வந்து இன்றைக்கி வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி எவ்வளோ கும்பல் வர போகிறாங்க, எந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அவரை வந்து சூழ போகிறாங்க அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். பட் என்ன தான் இவ்வளோ ஒரு இது போய்கிட்டு இருந்தாலும் பட் பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா வர்றவங்களாம் வந்து ஓட்டாக மாறுமா, ஒரு 30,000 பேர் வராங்க, 50,000 பேர் வராங்கன்னா 50,000 அந்த ஏரியாவில் ஜெயிக்க முடியாது. திருச்சியில் வந்து ஒரு 50,000 பேர் வந்திருக்காங்கன்னா அதை வச்சு அவங்களால ஜெயிக்க முடியாது. லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். அந்த 50,000 பேர் வீட்டில் இருந்துமே வந்து ஒரு 3 பேர் ஓட்டு போட்டாலுமே வந்து அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாது. நிறைய லட்சங்கள் வேணும் ஒரு இடத்துலையுமே விஜய் ஜெயிக்க, எம்எல்ஏலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் என்னன்னா வந்து வந்தவங்கலாம் வந்து விஜயை பார்க்கறதுக்காக தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, கண்டிப்பாக இது ஓட்டு மாறாது அப்படின்றதையுமே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து எதை பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்களோ அதுக்கான டிபேட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சாட்டர்டேலேருந்து இப்போ வரை ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க பேச போகிற டாபிக் வச்சு இன்னுமே வந்து டிபேட் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க போகுது. இன்னொன்று வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் வந்து விக்ரவாண்டியில் வந்து வந்தாங்களோ அவங்க தான் திருச்சியிலே வந்திருக்காங்க, யாரெல்லாம் வந்து திருச்சியில் வந்தாங்களோ அவங்க தான் வந்து மறுபடியும் மதுரைக்கு வந்தவங்க தான் வந்து திருச்சிக்கு வந்தாங்க, திருச்சிக்கு வந்தவங்க தான் வந்து இப்போ அடுத்தடுத்து அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வந்து வர போகிறாங்க. ஸோ ஒரே மக்கள் தான் வராங்க, புதுசாக யாருமே வரலன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட நெகட்டிவாக வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுத்தாலுமே பட் ஒரு ஏரியாலையுமே வந்து அங்கே உள்ளவங்க வந்து விஜய் அவர்களை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன தான் இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா, கண்டிப்பாக ஓட்டாக வந்து மாறாது, அவங்க ஜெயிக்க முடியாது, எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் பட் அவருக்குன்னு சொல்லி ஒரு கிரேஸ் இருக்கனால ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ எல்லா எதிர்க்கட்சிகள், இப்போ எல்லா ஆளுங்கட்சியும் சரி இல்லை சின்ன கட்சிகளும் சரி எல்லாமே வந்து விஜய் அவர்களை அட்டாக் பண்ணி வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
பண்ணிட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப அரசியலாகவும் கையில் எடுத்திருக்காங்க. இது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சுதான் இவங்க வந்து பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துமே வந்து ஏகப்பட்ட காலத்தில் வந்து இறங்கி பக்காவாக பிளான் போட்டு ஷெட்யூல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நேற்றுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் படி நிறைய 234 தொகுதிகளிலுமே வந்து நிறைய பொறுப்புகளுமே வந்து விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காராம். இன்னும் சில புதிய பொறுப்புகள், பழைய பொறுப்புகள் உள்ளவங்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இவங்க வந்து பக்காவாக ஒரு ஷெட்யூல் பிளான் போட்டு அடுத்து ஒரு 1 இயருக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும், எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கொள்கைகள் வரப்போகுது, எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து அவங்க நம்பிக்கையை கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் வந்து அடுத்தடுத்து போக போக தான் தெரியும். பட் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நாகை மாவட்டம் முழுசாகவே வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ண போகிறாங்க. அதோட விவாதம் தான் வந்து அடுத்த ஒரு 3 நாள் 4 நாளைக்கு போக போகுது. அதுதான் இவங்களோட பிளானும் கூட. ஸோ இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வரப்போகுது, எவ்வளோ பேர் அந்த நாகை வந்து எவ்வளோ டிராஃபிக் இஷ்யூஸ் வரப்போகுது, எந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் பேச போகிறாரு, என்ன முக்கியமாக ஏதாச்சும் கொள்கை எதுவும் சொல்ல போகிறாங்களா, இல்லை எதுவும் கொள்கைகளை பற்றி விவரிக்க போகிறாரா, இல்லை எதுவும் நாகை மாவட்டத்தை ஏதாவது நலத்திட்டங்கள் எதுவும் சொல்ல போகிறாரா, இல்லை எதிர்கட்சி அந்த ஆளுங்கட்சியை பற்றி எதுவும் பேச போகிறாங்களா, இல்லை அவங்கள பற்றி பேசின சின்ன சின்ன கட்சியெல்லாம் பற்றி ஏதாச்சும் ஒன்று பேச போகிறாங்களா, அவங்கள பற்றி எழுதுகிற நெகட்டிவான கமெண்ட்ஸ் பற்றி ஏதாச்சும் வந்து பதில் சொல்ல போகிறாங்களா அப்படின்றத வந்து இன்றைக்கி ஈவினிங் வரையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். ஏன்னா அவரோட பேச்சுக்காக தான் வந்து எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் ரெடியாகி நேற்றே நாகப்பட்டினத்துக்கு வந்து வந்துருச்சு அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் அவர்களுமே வந்து சென்னையிலேருந்து வந்து கிளம்பிட்டாங்களாம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது, என்றைக்கு பேச போகிறாங்க அப்படின்றது வந்து போக 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 தான் நமக்கே தெரிய போகுது. பார்ப்போம் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து இந்த நாள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த மீட்டிங்கை வச்சோம். மீட்டிங்கில் பேசுகிறத வச்சு தான் தெரியும். ஸோ இன்னொன்று வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து இது ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே தான் வந்து நடக்க போதா, இல்லை வந்து இந்த பிளானை வந்து எதுவும் ஷெட்யூல் எதுவும் பண்ணுறாங்களா, இல்லை விஜய் அவர்கள் வந்து அவரோட கொள்கையை பற்றி எதுவும் சொல்லாமல் சுற்றி வளைச்சி எதுவும் வந்து சொல்ல போகிறாரா, இல்லைனா அவர் வந்து எந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் நிற்க போகிறாரு, அந்த இடத்த வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண போனார், அந்த இடத்துல வந்து நம்ம எப்போ வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்குமே வந்து ஒரு பெரிய கும்பலே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஏன்னா இன்னுமே வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துல வந்து அவர் தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படின்றத சொல்ல, சில பேர் வந்து தென் மாவட்டங்கள்ன்றாங்க, சில பேர் வந்து மதுரையில் நிற்பார் அப்படின்றாங்க, சில பேர் வந்து விக்ரமாண்டியில் நிற்பாங்க அப்படின்றாங்க, சில பேர் வந்து திருச்சியில் கூட அவர் நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. பட் எந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட போகிறாரு, அந்த இடத்த வந்து நம்ம முக்கியமாக கவனம் செலுத்துவோம், அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்குமே வந்து ஒரு பெரிய கும்பல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அதுவுமே வந்து அவர் இன்னுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. அவர் இதுக்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா 234 தொகுதியிலுமே வந்து விஜய் அவர்கள் தான் நிற்க போகிறேன், நான் தான் நிற்கிறத நினச்சிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்றத வந்து எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அதை இந்த மீட்டிங்கில் வந்து நான் இந்த இடத்துல தான் வந்து நிற்க போகிறேன், ஸோ மக்கள் சப்போர்ட் இங்கே எனக்கு நிறையாவே இருக்கணும் அப்படின்றதும் சொல்ல போகிறாங்களா அப்படின்றது தெரியல. இல்லை நிறைய பேத்துக்கு எதுவும் முக்கியமாக பொறுப்பு கொடுக்க போகிறாரா, இல்லை இந்த ஒரு வாரத்தில் வந்து நிறைய கட்சிகள் அவங்க வந்து இவர் மேலே நிறையா விமர்சனங்கள் வந்து வச்சாங்க, அந்த விமர்சனங்களுக்கு எதுவும் பதில் சொல்ல போகிறாங்களா அப்படின்றதுமே தெரியல. ஈவன் சீமான் அவர்களுமே அவங்க கட்சியினருமே திமுக அவங்க கட்சியினருமே வந்து 2 கட்சியினர்கள் தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி அந்த விவாத மேடைகளில் வர கலந்துக்கிற அவங்களும் சரி நிறையா பிரச்சனைகள் வந்து இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து விவாதமாக வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுது அப்படின்றதுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்ல போகிறாரா, இல்லை எப்பவும் போல் வந்து அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் நாங்களாம் அந்த சின்ன விஷயத்தை கண்டுக்கவே இல்லைங்க, எங்களுக்கு எதிரி வந்து திமுகவும் பாஜகவும் மட்டும்தான் சொல்லி அதை பற்றி மட்டும் பேச போகிறாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறாங்களா அப்படின்றது வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து போக போதோ அதை வச்சு தான் வந்து நமக்கே வந்து தெரிய போகுது. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி இப்போ அவரோட பேச்சு எப்படி இருக்குது, இன்றைக்கி நாகை வந்து எப்படி உருமாற போகுது, இன்றைக்கி வந்து திருவாரூர் வந்து எப்படி உருமாற போகுது, அங்கே அவரோட மீட்டிங்ஸ் வந்து ஷெட்யூல் படி அவர் வந்து கரெக்டாக இன்றைக்கி இந்த வாட்டி வந்து முடிக்க முடியுமா, இன்றைக்கி வந்து போலீஸோட பாதுகாப்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி ஃபேன்ஸ் வந்து அந்த வாகனத்தை வந்து ரொம்ப ரொம்ப சூழ்ந்து இருக்காமல் அவரை வழி விட்டால் ஈஸியாக வந்து அவர் பிளான் பண்ணுறபடி வந்து இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மக்கள் அவருக்காக 5 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றக்கப்ப அவர் பிளான் பண்ணுற மாதிரி பண்ணாதான் வந்து மக்கள் சப்போர்ட்டு அவர் கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி ஷெட்யூல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதையுமே வந்து ஒரு பக்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எந்த அளவுக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, ஷெட்யூல் படி போதா, இல்லை ஷெட்யூலை மீறி போக போதா, இல்லை அவர் பிளான் பண்ண மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் போக போகிறாரா, இல்லை சில இடத்துக்கு போக முடியாமல் பெரம்பலூர் மாதிரி வந்து பெரிய இஷ்யூ ஆக போதா, இல்லை அங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆக போகிறாங்களா அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா போன வாட்டியே வந்து சில பெரம்பலூரில் வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்காக நாங்கள் வந்து 10 மணி நேரம் வெயிட் பண்ணோம், அவர் வரலை, இது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்குது, நாங்கள் அவருக்காக தான் வெயிட் பண்ணோம், அவரோட ஃபேன்ஸ் நாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க. பட் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அவங்கள வாண்டடாக வந்து சொல்ல வச்சாங்க அப்படின்ற ஒரு விவாதமே வந்துச்சு. பட் அது முழுக்க வந்து அவங்க மேலே தப்பு இல்லை. திருச்சியிலே வந்து கிட்டத்தட்ட வந்து 10 மணிக்கு போட்ட பிளான் வந்து 3 மணி ஆனால தான் வந்து அந்த மாதிரி மாறிச்சுன்றதை வந்து அது நமக்கே தெரியும். அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. பெரம்பலூருக்கு வந்து தனியாகவே வரேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. பட் இன்றைக்கி அவங்க ஷெட்யூல் பண்ணி அதை ஷெட்யூல் படி அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்களா, இல்லை அந்த ஷெட்யூல் வந்து மாறப்போதா, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அந்த நேச்சுரல் அது வந்து எப்படி இருக்குது, ஏன்னா நிறைய மழை பெய்ஞ்சிட்டு அதுலேயும் ஷெட்யூல் மாறிடும். இவங்க எல்லாமே வந்து அந்த வண்டியை கவர் பண்ணிட்டு அதுலேயே வந்து ஷெட்யூல் மாறிடும். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போயே வந்து லைவ் எல்லா சேனலுமே வந்து லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து ஃப்ளைட் ஏறுற முதற்கொண்டு வந்து இப்போ எல்லாமே வந்து லைவ் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போக போக வந்து எத்தனை மணிக்கு வராரு, எங்கே இறங்குறாரு, எங்கேருந்து கிளம்புறாரு, வேன் எப்போ வருது
ஓடுறது, வேன் எப்போ பிக்கப் ஆகுது, ஃபேன்ஸ் எல்லாம் எங்கே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க சேனலில் எல்லா சேனலுமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி முழுக்க வந்து யாரை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா வந்து என்ன பெரிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடந்தாலும் இன்றைக்கி முழுக்க பேச போகிறது ஒரே ஒரு பர்சனை பற்றி மட்டும்தான். அது விஜய் மட்டும்தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வரப்போகுது. விஜய் அவர்களையும் டிவிக்கு கட்சியும் தான் வந்து இன்றைக்கி எல்லா சேனலுமே பேச போகுது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் இன்றைக்கி பேச்சுகிற ஒரே பேச்சு வந்து இன்றைக்கி நாளைக்கும் டிவியாக முதற்கொண்டு நியூஸ் சேனல் முதற்கொண்டு எல்லா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து விஜய் அவர்களும் டிவிக்கு கட்சியை பற்றி தான் பேச போகிறாங்க. அதுதான் அவங்களுக்கும் தேவை. பார்ப்போம் இது எல்லாமே வந்து ஓட்டாக மாறுதா, எந்த அளவுக்கு வந்து இவங்க ஸ்ட்ராங்காக பாலிடிக்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அடுத்த ஒரு வருஷத்துலன்னு. ஸோ இந்த சேனலில் இதுதான் நம்ம சொல்கிறதுக்காக ஒரு வீடியோவாக வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ நீங்களுமே இதை பற்றி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.